போன் பேசும்போது அசந்த நேரம் பார்த்து இப்படியா? எப்படியாவது உசுர காப்பாத்திக்கணும்னு ஓடினவருக்கு கடைசி நொடியில இப்படியா நடக்கணும்? கண்ணிமைக்கும் நொடியில் நடந்த கொடூர தாக்குதல். கர்நாடக மாநிலம் தார்வாடுங்கிற பகுதியில தான் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. 28 வயதான ஃபைரோஸ் கான் பதான் என்பவர் அவருடைய சொந்த வீட்டிலேயே மர்ம கும்பலால வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இரவு நேரத்துல அடையாளம் தெரியாத 4 பேர் கொண்ட கும்பல் மேபோப் நகர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்குள்ளேயே அத்துமீறி நுழைந்து கொடூரமான ஆயுதங்களால தாக்கியதா காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல பலத்த காயமடைந்த ஃபைரோஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல ஒரு நபர் அவருடைய வீட்டுக்குள்ள நுழைந்து வெளியே உட்கார்ந்துருக்காரு. அடுத்த சில நேரத்திலேயே மற்றொரு 2 நபர்கள் வராங்க. அந்த சமயத்துலதான் ஃபைரோஸ் அவருடைய வீட்டில இருந்து வெளியே வந்து போன் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப கொஞ்சம் அசந்த நேரத்துல அவர் பக்கத்துல நிற்கக்கூடிய ஒரு நபர் பயங்கரமான ஆயுதத்தை கொண்டு அவரை தாக்கவும் செய்திருக்காங்க. இதுல பதறி போன அந்த நபர் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயும் போட செய்திருக்காரு. சம்பவம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல குடும்பத்தினர் யாரும் வீட்டுல இல்லாததால அந்த மர்ம கும்பல் வீட்டிற்குள்ள நுழைந்து அவரை கொடூரமா தாக்கவும் செய்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த சம்பவம் குறித்து ஹூப்பள்ளி தார்வாட் காவல் ஆணையரான சசிகுமார் என்பவர் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகளை சீக்கிரமாவே கைது செய்வோம்னு தெரிவிச்சிருக்காங்க.